ஹாய் மை டியர் செல்லா குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2021 வந்த ஆன்டிடோட் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான படத்தை தாங்க எடுத்து வந்திருக்கேன். அப்படி இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். ஸோ இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் செல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு நடு ராத்திரியில கேட்கவே ஒரு வித்தியாசமான ஒரு மர்மமான சத்தத்தோட தாங்க இந்த படம் ஆரம்பிக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த பயங்கரமான சத்தத்தோட சத்தமா உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட ஒருத்தன் தூக்கல தூங்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவன் செத்து போயிருப்பான். பட் அப்படி செத்து போயிருந்தாலும் இவன் ஒரு கடத்துல உயிரோட வருவான். என்னடா சொல்ற, எப்படா செத்து போனவன் உயிரோட வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா சொல்றேங்க, இவன் செத்து தான் போயிட்டான், ஆனா உயிரோட வருவான். ஆனா அது எப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த படத்தோட ஹீரோயினான ஆஸ்லி அப்படிங்கிற ஒருத்தைய காட்டுவாங்க. தூங்கிக்கிட்டு இருந்தவ திடீர்னு கண்ண முடிச்சு காட்டு கத்திட்டு இருப்பா. அந்த சத்தத்தை கேட்டு அவளோட ஹஸ்பண்ட் எழுந்திருச்சு, கடவுளை உனக்கு மட்டும் காது வரைக்கும் வாயை கொடுத்துருக்கா அப்படிங்கிறதுக்காக நீ இப்படிதான் காட்டு கத்துவியா, என்னாச்சுமா நீ எதுக்காக அப்படி கத்துற அப்படின்னு கேட்கும்போது தனக்கு வயிற்ற ரொம்ப வலிக்கிறதாவும் அந்த வலிய தன்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்லியும் அழுவா. ஸோ ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க அவளை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் அவளுக்கு அப்பண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கும் செம பயம் வந்துடுது. ஹீரோட பேர் வந்து ஏட்டஸ்ங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு அழகான பொண்ணு கூட இருக்குதுங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இதை பாருங்க சார், உங்க மனைவிக்கு நாங்க ஆபரேஷன் பண்றதுக்காக கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்குது, ஆனா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சார், அதனால நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுங்க, நாங்க ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றோம், அப்போ வந்தா போதும் சார்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு ஒரே வார்த்தையா முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஆனாலும் அந்த நர்ஸ் விடவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப நம்ம ஹீரோவை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுங்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பா. ஆனா என்ன சொன்னாலும் ஹீரோ அங்க இருந்து கிளம்ப மாட்டேன்னு சொன்னதுனால அந்த நர்ஸ் இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. சோ இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆபரேஷன் பண்ணி கொஞ்சம் நேரம் வரைக்கும் மயக்கமா இருக்கும் இல்லையா. சோ இப்ப மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பார்த்தா தன்னோட கை ரெண்டும் அசைக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணிருக்கிறத பார்த்து அவளுக்கு செம்ம பயம் வந்துடும். ஏன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் சரி, யாருக்காவது ஆபரேஷன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கையில கட்டெல்லாம் போட மாட்டாங்க இல்லையா. இதனால ஹீரோயினுக்கு குழப்பமும் பயமும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்ப அங்க ஒரு டாக்டர் வந்து தன்னோட பேரு ஹெலன் பேக்னு சொல்லிட்டு ஹீரோயினோட லாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் இந்த டாக்டர் கிட்ட, எனக்கு ஆபரேஷன் பண்ண அந்த மார்டின் அப்படிங்கிற டாக்டர் எங்க போனாரு, எதுக்காக என் கையில விளங்க மாட்டி வச்சிருந்தீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனா அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம, இப்பதான் நீங்க மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சிருக்கீங்க, சோ உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. ஆனா அப்பவும் கூட நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட, நான் இப்ப எங்க இருக்கேனாவது சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் பதில் சொல்லாம, உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணதுனால நீங்க வேலைக்கு மருந்துகளை கரெக்டா எடுத்துக்கணும், சோ நான் போயிட்டு மருந்து எடுத்து வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிருவாரு. தான் கேட்ட எந்த கேள்விக்கும் அந்த டாக்டர் பதில் சொல்லாதனால அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஹீரோனுக்கு தெரியல. அப்பதான் யதார்த்தமா தனக்கு ஆபரேஷன் பண்ண அந்த இடத்த ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல காயமே இருக்காதுங்க. ஹீரோயினுக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடுதுங்க. ஏன்னா அவ கடைசியா கண்ணை மூடும்போது அவளுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த ஆபரேஷன் பண்ண இடத்துல எந்தவித தழும்புமே இல்ல. இதனால ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நமக்கு ஆபரேஷன் பண்ணி ரொம்ப நாளா இங்க இருக்கிறோம் போல, இவனுங்க நம்மள ஏதோ பண்ணிட்டானுங்க, சோ இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரூமோட கதவுக்கு பக்கத்துல வந்து பார்க்கும்போது மாத்திரை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் அந்த ஹெலன் பேக் அப்படிங்கிற டாக்டர் திரும்ப வந்துட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோயின் மறுபடியும் அந்த பெட்டுக்கு பக்கத்துல போய் நிற்கும் போது இப்ப அந்த டாக்டர் உள்ள வந்து மாத்திரைகளை ஹீரோயின்கிட்ட கொடுத்து அதை போட்டுக்க சொல்லுவான். ஆனா ஹீரோயின் அந்த மாத்திரைகளை வாங்காம, இதை பாருங்க டாக்டர், நான் கடைசியா கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ நான் கண்ணை முடிச்சு பார்த்தா ஆபரேஷன் பண்ண எந்தவித காயங்களுமே என்னோட உடம்புல இல்ல. அது எப்படி டாக்டர், ஒரே நாள்ல என்னோட காயங்கள்லாம் காணாம போச்சு, உண்மையை சொல்லுங்க, நான் எத்தனை நாளா இருக்கேன், இல்ல எத்தனை மாசங்களா இங்க இருக்கேன் அப்படிம்பாங்க. அதுக்கு அந்த டாக்டர் நம்ம ஹீரோனை பார்த்து, இதை பாருமா, உனக்கு ஆபரேஷன் பண்ணி ஒரே ஒரு நாள் தான் ஆகுது, நாங்க யூஸ் பண்ற மெத்தடை வச்சு உன் உடம்புல இருக்கக்கூடிய காயங்களை சீக்கிரமா மாத்திட்டோம், அதனால எங்களை பத்தி நீ தப்பாலாம் நினைக்காத அப்படிம்பாரு. ஆனா அந்த டாக்டர் சொல்றதுல நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைங்க. இதனால நம்ம ஹீரோயினும் அந்த டாக்டர் கிட்ட தன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. ஆனா அந்த டாக்டர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மாத்திரைகளை கொடுக்க அதை பிடிச்சி அதே இடத்துல தட்டி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு எப்படியாவது தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு வெளில ஓடிடுவாங்க. அப்ப தனக்கு ஆப்போசிட்ல ஒரு நர்ஸ் வரத பார்த்துட்டு, எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த நர்ஸ் ஹெல்ப் பண்ணாததுனால நம்ம எப்படியாவது இங்க தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்காதா, நம்ம தப்பிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினை அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து சுத்து போட்டுருவானுங்க. இதனால தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூமோட கதவை திறந்தா உள்ள கோஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான். அந்த பையன்கிட்ட, சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது காப்பாத்துக்க, நான் அந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளில போகணும், வெளியில போறதுக்கான வழி தெரிஞ்சா ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார், நான் போகணும்ட்டு கெஞ்சிட்டு இருப்பா. இப்படி நம்ம ஹீரோயின் செம்ம பதட்டமா பேசிட்டு இருக்கும்போது அந்த கோஸ்டர்ஸ்ங்கிறவன் அசால்ட்டா எந்திரிச்சு உட்காந்து, இதை பாருமா,
நீ இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக முடியாது, ஏன்னா உன்னை எங்கேயுமே விடமாட்டானுங்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரியே சொல்லுவாங்க. அப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோட கழுத்துல ஒரு ஊசியை போட்டு அவளை மயக்கம் போட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக அந்த டாக்டர் வருவாரு. அப்போ நம்ம ஹீரோன் அந்த டாக்டர் கிட்ட, என் கணவன் கண்டிப்பா இங்க வருவாரு, உங்க எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு என்ன இங்க இருந்து தூக்கிட்டு போவாரு அப்படின்பா. அதுக்கு டாக்டர் நம்ம ஹீரோனை பார்த்து, இதை பாருமா, உன் கணவனால கண்டிப்பா இங்க வர முடியாது, ஏன் இந்த உலகத்துல உன்னை காப்பாத்துறதுக்காக யாருமே இங்க வர முடியாது, அதனால நான் என்ன சொல்றோம் அதை மட்டும் கேட்டுட்டு இங்க சைலண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அங்கிருந்து போயிடுவாரு. அப்படி இந்த டாக்டர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த கதவுக்கு பக்கத்துல வந்துட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அதனால எந்தவித பிரயோஜனமும் இல்லாததுனால நம்ம ஹீரோயினும் மறுபடியும் போயிட்டு சைலண்டா உட்காந்துருப்பாங்க. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒருத்தன் செம்மையா சத்தம் போட்டு கத்துவாங்க. யாரா அந்த காட்டுப்பையா இப்படி கத்துறானே அப்படின்னு அந்த கதவுக்கு பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு வயசான தாத்தாவோட 2 கண்ல இருந்தும் அப்படியே ரத்தம் பிச்சுக்கிட்டு ஊத்திட்டு இருந்திருக்குங்க. ஏன் எதுக்குன்னு தெரியலங்க, அவரோட 2 கண்ணையும் எதையோ வச்சு குத்துன்னு குத்திருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனுக்கு பயம் தாங்க முடியாம, டேய் இங்க என்ன நடக்குது, நீங்க எல்லாம் யாரா, எதுக்காக அப்படி எல்லாம் பண்றீங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிப்பாங்க. அப்போ தன்னோட ரூமுக்கு பக்கத்துல இருக்க ரூம்ல இருந்து ஒரு சத்தம் ஒண்ணு வர்றதை கேட்டுட்டு அந்த செவுத்துக்கிட்ட போய் நின்னுட்டு, இங்க யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த செவுத்தை பிடிச்சி தட்டிட்டு இருப்பா. அப்ப அந்த செவுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்டக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் ஒன்று வந்து வெளில வருங்க. அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது என்னோட பேரு எவரெட்டு, உங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். இப்ப ஹீரோயினும் அதே பேப்பர்ல நாம இப்ப இருக்கிறது எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எழுதி அந்த ஓட்டக்குள்ள வச்சு அனுப்பிட்டு பதிலுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பா. அப்படி கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள போன அந்த சீட்டு மறுபடியும் வெளில வருதுங்க. அதை படிச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஏன்னா அந்த பேப்பர்ல இது ஒன்னும் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி எழுதிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா, ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஆபரேஷன் பண்ணதுக்கான எந்தவித தடையும் இருக்காது. ஆனா அதே நேரத்துல இப்போ இது ஹாஸ்பிட்டலே இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும். ஆனா அதே நேரத்துல இப்போ அந்த எவரெட் அப்படிங்கிறவனோட ரூம்குள்ள யாரோ வந்திருப்பாங்க போல. அப்படி உள்ள வந்தவனுங்க எவரெட்ட என்ன பண்ணானுங்கன்னு தெரியல, கத்துன்னு கத்தி கதறி கூப்பாடு போட்டு, எனக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்ல, நான் எதுவும் பண்ணலடா, என்ன விட்டுருங்கடா அப்படின்ட்டு கெஞ்சுவான். அது கூடவே பார்த்தோம்னா செம்மையா ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தோட அந்த ஒட்டுமொத்த இடமும் அமைதியாயிடும். இதனால எவரெட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாதுங்க, உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானாங்கிறது கூட தெரியாது. அப்படியே மனசு உடைஞ்சு போன ஹீரோயின் பெட்ல உட்காந்துக்கிட்டு தன்னோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் வீட்டுல இருக்கும்போது ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எங்க போயிட்டு வந்த, என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்பா. அப்ப ஹீரோயினோட ஷூல ஒரு இலவன இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, நீ மனசுக்குள்ள நினைக்கிற விஷயத்த உன்னை விட என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியும், சோ நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ இப்படி சொல்றதை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணா அந்த டாக்டர் ஹெலன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஹீரோயின் கிட்ட, நீ வெறுக்கக்கூடிய, நீ மறக்கணும்னு நினைக்கக்கூடிய பாஸ்ட் ஏதாவது இருந்தா சொல்லு அப்படிம்பாரு. அப்படியே அவர் கேட்டதுமே இவ வெறுக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் ஒண்ணு இவ மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அது என்ன அப்படிங்கறத நமக்கு கிளியரா காட்டப்பட்டாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த டாக்டர் கிட்டையும், நான் எந்தவித பாஸ்டையும் மறைக்கிற மாதிரி எந்தவித தப்பும் பண்ணல அப்படின்றவா. ஆனா மறுபடியும் அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட, இது பாருங்க, நீங்க சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல, சோ ப்ளீஸ் என்கிட்ட எதையும் மறைக்க ட்ரை பண்ணாதீங்க, என்கிட்ட நேர்மையா எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படிம்பாரு. அதை கேட்டதுமே ஹீரோயின் செம்ம காண்டாயி, டே செத்த பய போன, யாரை பார்த்தாடா உண்மையா இல்ல அப்படிங்கிற, முதல்ல நீ உண்மையா இருக்கியா, இது என்ன இடம், நான் எங்க இருக்கேன், என் ஃபேமிலி எல்லாம் எங்க அப்படிங்கறத நான் உன்கிட்ட எத்தனை முறை கேட்டிருக்கேன், நீ உண்மையா நடந்திருந்தீனா என்கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பேல்ல, அதனால நீ ஃபர்ஸ்ட் உண்மையாடுறா, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்பா. பக்கத்து ரூம்ல இருந்த அந்த எவரெட் அப்படிங்கிற ஒருத்தன் கூட நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா, ஒரு பேப்பர்ல எழுதி, அந்த பேப்பரை அந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருவான். பட் அதுக்காக பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான், சைலண்டா அந்த இடத்த விட்டு கிளம்புவான். பட் அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பைக்கிட்ட, நான் வீட்டுக்கு போகணும், சோ ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்ட்டு கெஞ்சுவா. உனக்கு எப்போ மொத்தமா குணமாகுதோ நாங்க அப்பதான் உன இந்த இடத்த விட்டு அனுப்புவோம், அது வரைக்கும் நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேளு அப்படிம்பாரு. நான் நல்லா தான் டாக்டர் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்பா. நீ நல்லா இருக்கியா இல்லையா அப்படிங்கறத நான் தான் சொல்லணும், சோ நான் சொல்லும் போது தான் நீ கிளம்ப முடியும் அப்படிம்பாரு. இப்போ உன்னோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிட்ட நான் செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு இந்த டாக்டர் பைய ஒரு ரூம்குள்ள போவான். அந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மொட்டை போட்ட ஒரு பொண்ணை பத்தி சொல்லுவான். அந்த பொண்ணோட பேரு கேசன்ட்ரா, அதுக்கப்புறமா காஸ்டஸ், ஆனா அதுக்கப்புறமா மேஜோரி அப்படிங்கிற ஒரு வயசான லேடிங்க. அவங்களோட உடம்பு வந்து பேரலைஸ் ஆயிருக்குங்க, அதனால அவங்களோட கண்ணை அவங்களோட க்ளோஸ் பண்ணவே முடியாது. அடுத்ததா லெஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தனை காமிச்சு, இவன் மோசமான கிரிமினல், சோ இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அண்ட் கடைசியா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல ஒருத்தங்கிட்ட பேப்பர்ல எழுதி பேசினா பாத்தீங்களா எவரெட், அந்த பையன் தாங்க அங்க இருப்பான். இப்படி எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த டாக்டர் பையன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் மாத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எவரெட் கிட்ட
உனக்கு லாஸ்ட் நைட் என்னாச்சு, எதுக்காக அப்படி பயங்கரமா சத்தம் போட்டு கத்துன அப்படிம்பாங்க. அதுக்கு அந்த எவர்ட்டு ரொம்ப அசால்ட்டா, இந்த வீணா போன விளங்காத பசங்க என் நாக்க 2 துண்டா வெட்டிட்டானுங்க அப்படிம்பா. என்னடா சொல்ற, நாக்க 2 வெட்டிட்டானுங்களா? அப்புறம் இப்ப என்கிட்ட நீ உட்காந்து பேசிட்டு இருக்க, என்ன எவர்ட்டு என்கிட்ட ஜோக் பண்றியா அப்படிம்பா. அப்ப இந்த கேசன்ட்ரா என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல அவன் சொல்றது உண்மைதான். இந்த டாக்டர் பையன்லாம் நம்மள வச்சு ஏதோ ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னோட ஒட்டுமொத்த உடம்பையும் அந்த டாக்டர்ஸுங்க தீய வச்சு எரிச்சு விட்டானுங்க. ஆனா எனக்கு கொஞ்ச நேரத்திலே சரியாயிடுச்சு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கிற எல்லாரையுமே இந்த வீணா போன விளங்காத பசங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்பா. சரி நீ எப்படி இங்க வந்து அப்படின்னு நம்ம கெசன்ட்ராவை ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு ஃபுட் பாய்சன் ஆனதுனால ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்தேன், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தா நான் இங்க இருந்தேன். எனக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்பா. அப்பதான் இந்த எவர்ட் வந்து தான் ஒரு லாயர் அப்படிங்கறத சொல்லுவான். அவன் லாயருங்கிறத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அந்த பைக்கிட்ட, நம்மள இங்க அடைச்சு வச்சிருக்க இந்த வீணா போன விளங்காத பசங்க மேல ஏதாவது ஒரு கேஸ போடலாமா அப்படின்ட்டு கேப்பா. அட ஏமா நீ வேற, நம்மளால ஒரு போன் கால் கூட பண்ண முடியல, அப்புறம் எப்படி இவனுங்க மேல நம்ம கேச போடுறது, இங்க இருந்து நம்ம எல்லாரும் எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அலாரம் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட கேட்டதுமே எல்லாரும் தப்பிச்சம் பொழைச்சுட்டு அவங்க ரூமுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து இந்த இடம் புதுசு இல்லையா, சோ அதனால எதுக்காக இவனுங்க இப்படி எல்லாம் ஓடுறாங்கிறது தெரியாது. அதனால பேந்த முடிச்சுக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருப்பா. அப்ப அந்த டாக்டர் பையன் அங்க வந்து, இத பாருமா, இந்த மாதிரி பெல் சவுண்ட் கேட்டுச்சுன்னா நீ உன்னோட ரூமுக்கு போயிடணும் அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரூமுக்கு போயிடுவா. பட் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் தன்னோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அதுல அவ வந்து ஒரு கல்லறைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பா. அப்பதான் அவளோட ஷூல வந்து ஒரு இலை ஒண்ணு மாட்டிருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முறையும் நம்ம ஹீரோயின் தன்னோட பாஸ்ட பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தன்னோட ஷூல ஒரு இலை மாட்டிட்டு இருக்கிறத அவளோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, நீ என்ன நினைக்கிறது அப்படிங்கிறதும் நீ எங்க போயிருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லிருப்பா இல்லையா. அப்படி அவ எங்க போயிருக்கா அப்படிங்கறத தான் இந்த சீன்ல காட்டிருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா பிரசன்ட்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய அந்த எவர்ட் கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. ஆனா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்தவித வழியும் கிடையாது. சரியா 3 மாசம் இங்க நம்ம அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மள கண்டிப்பா அதுக்கப்புறம் வெளியில கூட்டிட்டு போவாங்க அப்படின்பா. இதை வந்து அந்த டாக்டர் ஹெலன் பேக் தான் என்கிட்ட சொன்னாரு, சோ நான் அவரை நம்புறேன் அப்படின்பா. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த காஸ்டஸ் இருக்கான் பாருங்க, அந்த பையோட அந்த இடத்த அப்படியே 2 துண்டா வெட்டி அவனை கூட்டிட்டு வந்து ரூம்ல போடுவாங்க. எதுக்காக இப்படி அவனை சித்திரவதை பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர்கிட்ட கேட்கும்போது, இதை ஒன்னும் நாங்க பண்ணலாமா, அவனுக்கு அவனே தான் பண்ணிக்கிட்டான் அப்படின்பா. ஆனா அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டுட்டு இது அவனை சீக்கிரம் குணமாக்கிடும் அப்படின்பா. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த எவர்ட் கிட்ட, நான் இங்கிருந்து தப்பிக்க போறேன், நீயும் வரியா அப்படின்பா. ஆனா எவர்ட் வந்து நோன்னு சொல்லிடுவான். இதனால ஹீரோயின் மட்டும் அங்கிருந்து தப்பிக்கலான்ட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஒரு ரூம்குள்ள தனியா நின்னுக்கிட்டு அந்த செவுத்துல திரும்ப தன்னோட தலையை முட்டிக்கிட்டே இருப்பான். அவன் தலையில இருந்து ஏகப்பட்ட ரத்தம் வந்துட்டு இருக்குங்க. ஆனா அதையும் பெருசா பார்க்காம திரும்ப அவன் முட்டிக்கிட்டே இருப்பான். அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட அங்கிருந்து தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த டாக்டர் போய் நம்ம ஹீரோயினை பார்த்துருவான். சோ இப்ப ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் தூக்கல தூங்கிட்டு இருந்தா பாருங்க, அந்த பையோட போட்டோவை நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இவனை பத்தி நீ உண்மையை சொன்னா நீ வீட்டுக்கு போகலாம், உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீ போன்ல பேசலாம் அப்படின்பா. அதனால ஹீரோயினும், அவனோட பேரு நிக்கோ, நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க 2 பேருக்குமே செட் ஆகல, அதனால பிரிஞ்சு போயிட்டோம். ஆனா அதே நேரத்துல கொஞ்ச நாள்லயே அவன் சூசைட் கூட பண்ணிட்டான் அப்படின்பா. ஆனா இதை பத்தின எல்லா விஷயத்தையும் தான் போலீஸ் கிட்ட சொன்னதாகவும் சொல்லுவா. எல்லாத்தையுமே சொல்லிட்டியா, எதையும் மறைக்கலையா அப்படின்ட்டு மறுபடியும் கேட்பாரு. ஆமா டாக்டர், நான் எதையுமே மறைக்கல, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டுருவா. நீ உண்மை சொன்னதுனால நீ இந்த போனை யூஸ் பண்ணி உன் ஹஸ்பண்ட்ட பேசிக்கோன்னு சொல்லிட்டு போனை கொடுப்பாரு. ஆனா அந்த போனை ஆல்ரெடி செத்து போயிருக்கும். அதாவது போன் போகாது, அது ஒரு வீணா போன விளங்காத போனு. அந்த டாக்டர் தன்னை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற கடுப்புல செம்ம கோவத்தோட அழுதுகிட்டே வந்து ரூம்குள்ள உட்காந்துட்டு இருப்பா. அப்ப அந்த ரூமுக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு வரது கேட்டு அது என்ன சத்தங்கிறத கேட்கறதுக்காக இவளும் வெளில வந்து பார்த்தா தூக்கு மாட்டி இறந்து போன தன்னோட காதலன் தாங்க அங்க நிப்பான். அதை பார்த்துட்டு இவன் செம்ம ஷாக்ல நிக்கும் போது அந்த பையன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிப்பான். அதனால செத்து போனவன் எப்படா உயிரோட வந்தா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவளும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பா. அப்போ ஒரு ரூம்குள்ள அவன் போக இவளும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த கதவு திறந்து பார்த்தா தூக்கு போட்டு தொங்குறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கயிறு ஒண்ணு தொங்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்த பயத்துல அப்படியே சத்தம் போட்டு கத்திக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வரும்போது ஒரு 2-3 டாக்டர்ஸ் வந்து அவளை பாத்துருவாங்க. ஏமா தாயே, உனக்கு என்ன இங்க வேலை, நீ எதுக்காக இங்க வந்து அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ரூம் எங்க இருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டேன் சார், சோ அதான் தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டதும், எங்க கிட்டேவா நீ பிட்ட போடுற அப்படின்னு அந்த பொண்ணை அடிச்சு கட்டில படுக்க வச்சு அவ காலை அப்படியே 2 துண்டா வெட்டிட்டு மறுபடியும் அந்த வெட்டுப்பட்ட காலை எடுத்து அவ காலோட காலை ஒண்ணு சேர்த்து ஸ்டாப்லர் போட்டு அடிப்பானுங்க. அப்படி ஒட்டி வச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினால தன்னோட காலை நல்லாவே அசைக்க முடியுது. இதனால ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட, காலை ஒட்டின கொஞ்ச நேரத்திலே எப்படி என்னால என் காலை இப்படி அசைக்க முடியுது, எப்படி இதை
உங்களால செய்ய முடிஞ்சது அப்படிம்பாங்க. பிஎம்எஸ் அப்படிங்கிற இந்த சிரத்தை யூஸ் பண்ணி தான் நாங்க இதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்பா. சரிங்க டாக்டர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு போகட்டும், நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்னோட காலை கட் பண்ணீங்க அப்படிம்பாங்க. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லும் அப்படின்னா, இதை பாருமா, ஒன்ன மட்டும் இல்ல, ஒன்ன மாதிரியான நிறைய பேருக்கு இங்க இதைத்தான் நாங்க பண்ணுவோம், ஆனா மத்த எதையும் உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது, சரி நான் கிளம்புறேன்ட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்க எவரட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பாருங்க, அந்த பையன்கிட்ட போயிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனேன் என்னோட காதலனை நான் இங்க உயிரோட பார்த்தேன், செத்து போனவனை எப்படி இங்க உயிரோட என்னால பார்க்க முடிஞ்சதுங்கிறத என்னால நம்பவே முடியல. அப்படின்னா 10 வருஷமா என் காதலன் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறது உண்மையானுச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் வெறும் 3 மாசத்துல இங்க இருந்து வெளில அனுப்பிடுவாங்க அப்படின்னு அந்த டாக்டர் போய் உங்ககிட்ட சொன்னா பத்தியா, அது பொய்யா தான் இருக்கணும். இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னோட காதலன் செத்து போயிட்டான்னு சொன்ன பத்தியா, அவனோட இறுதி அஞ்சலியில சவப்பெட்டிக்குள்ள அவனோட டெட் பாடியை போட்டு அடைச்சதை நீ பாத்தியா இல்லையா அப்படின்பா. அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும், மற்றபடி அவனை பாக்ஸ்குள்ள போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்க்கல, வெறும் சீல்டு பாக்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க அப்படின்பா. அப்படின்னா அவனோட லவரை 10 வருஷமா இவனுங்க இங்கே தான் அடைச்சு வச்சிருக்கானுங்க போல அப்படின்ட்டு செம்ம கோவப்பட்டு அந்த டாக்டர் பேருக்கு அந்த இடத்த நோக்கி தகன்னு ஓடி போயிட்டு, ஏன்டா செத்த பையன் மோனே, இங்க இருக்கிற எங்களை 3 மாசத்துல அனுப்பிடும் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒருத்தனை, ஐ மீன் செத்து போகாத ஒருத்தனை நீங்க செத்த மாதிரி ரெடி பண்ணி இங்க வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ சொன்னதெல்லாம் பொய்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, சோ நான் மேனேஜ்மெண்ட்டா கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு கத்துவான். சரிடா, ஓவர சத்தம் மட்டும் கத்திட்டு இருக்காத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பையலை கூட்டிட்டு போயிட்டு ஒரு 2 பூச்சாண்டி பசங்கள்ட்ட பிடிச்சி கொடுத்துருவான். அவனுங்களும் இந்த பையலை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு போயிட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சு, வாய் இருக்குங்கிறதுக்காக என்னென்ன பேசுறியா, இரு அவன் வாய்க்கு வாக்கரிசி போடுறான் அப்படின்ட்டு எவரட்டோட நாக்க மட்டும் அப்படியே புடிங்கே எடுத்து வெளில போட்டுருவானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினோட ஒரு பாஸ்ட் தான் காட்டுவாங்க. செத்து போன நம்ம ஹீரோயினோட லவர் வந்து இந்த பியானோவெல்லாம் டியூன் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படி டியூன் பண்ணுறதுக்காக அந்த பைக்கிட்ட வரக்கூடிய ஏகப்பட்ட பியானோக்குள்ள நிறைய போதைப் பொருட்கள்லாம் இருந்திருக்குது. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறத நம்ம ஹீரோனை உட்கார வச்சு போலீஸ்காரன் துருவி கேட்டுட்டு இருப்பான். ஆனா ஹீரோயினோ துண்டை போட்டு தாண்டாத குறையா, சத்தியமா எனக்கு இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டுருவா. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ணமளிச்சு பார்த்தா அவளோட காலை ஒட்டு போட்டுருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சின்ன காயமோ கீரலோ அந்த கட்டு போட்டதுக்கான எந்தவித அடையாளமும் இல்லைங்க, ஆபரேஷன் பண்ணதுக்கான எந்தவித அடையாளமும் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு வெளில வந்தவ அப்படியே அங்கே இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரூமோட கதவு திறந்து உள்ள போயிட்டு பார்த்தா உள்ள வந்து ஒரு பியானோ ஒன்று இருக்கும். இவளுக்கும் அந்த பியானோவை பார்த்ததுமே மியூசிக் போட ஆசையா இருந்திருக்கும். இதனால அவளை போயிட்டு மியூசிக்கை போட்டுட்டு இருந்திருப்பா. அப்போ வெளியில ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்கற மாதிரி இருந்ததுனால அந்த ரூமை விட்டு வெளில வந்து பார்த்தா அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் ஏதோ ஒன்று தள்ளிக்கிட்டு அப்படியே அந்த பக்கமா போயிட்டு இருப்பாரு. அவரை ஃபாலோ பண்ணி போனா நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமோ அப்படிங்கிற ஆசையில இவளும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பா. அப்போ ஒரு கதவுக்கு மேல கண்ணாடி கிளாஸை வச்சு அடிச்சு வச்சிருப்பானுங்க. அது வழியால வெளில பார்க்கும்போது வெளியில நிறைய மரங்கள்லாம் தெரியும். அப்படின்னா அந்த கதவு திறந்தா நம்ம தப்பிச்சலாம் அப்படிங்கிறது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும். அதனால ஹீரோயின் தகன்னு ஓடி போயிட்டு அந்த கதவை திறந்துட்டா எது தப்பிக்கலான்ட்டு பார்த்தா அந்த கதவுக்கு பின்னாடி இருந்தது ஒரு மிகப்பெரிய செவுருங்க. இதனால ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு அந்த பியானோ இருந்த ரூம்க்கு வந்து பார்த்தா அவளோட லவர் தூக்கு போட்டு செத்து போனா பாத்தீங்களா, அதே மாதிரினா ஒரு தூக்கு கயிறு ஒண்ணாங்க இருக்கும். ஆனா அது கயிறு மாதிரி இல்லாம பாக்குறதுக்கு கம்பி மாதிரி இருக்குங்க. அந்த கம்பியால அந்த பியானோட மேல தன்னோட பேரையும் தான் இருக்க அந்த ரூமோட நம்பரையும் எழுதி வச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு டிஃபரெண்டான சத்தமும் கூடவே லைட்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு அடிச்சிட்டு இருக்கும். இவ்வளவு அந்த இடத்த வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டே இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும். இருந்தாலும் அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்போ திடீர்னு இவ முகத்துக்கு முன்னாடி மேல இருந்து கீழ் பக்கமா ஒரு உருவம் திடீர்னு கீழே வருங்க. அதை பார்த்துட்டு செம்மையா சத்தம் போட்டு கத்திக்கிட்டே பார்த்தா அப்படி மேல இருந்து கீழே வந்தது நம்ம ஹீரோயினோட செத்து போன லவர் தாங்க. ஆனா என்ன பத்த 7 மணி இந்த இளவடத்தை பக்கிட்டு இருந்து எப்படியாவது காப்பாத்துறான்னு கதறிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வந்தா இந்த டாக்டர் பை தான் கணிப்பான். இப்படி இவ சத்தம் போட்டு கத்திக்கிட்டே வெளில வந்ததை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்பாரு. அப்படியே ஒரு கேட்டதுமே சார் அந்த ரூம்ல அப்படின்ட்டு டாக்டரை கூட்டிட்டு உள்ள போனா அங்க ஒண்ணுமே இருக்காதுங்க. இந்த ரூம்குள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் எதுக்காக கத்துனா உனக்கு என்னாச்சு அப்படிங்கறத திரும்ப கேட்கும்போதுதான் இல்ல சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார், இந்த ரூம்ல ஒரு பியானோவும் அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லாம மறுபடியும் இவ அப்புறம்னே சொல்லிட்டு இருப்பா. இதனால அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட இத பாருமா, உன் தலைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் மறுபடியும் அனலைஸ் பண்ணணும், நீ வா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. சரி உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த கேசன்ட்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க, அந்த பொண்ணை போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இங்க நீ எத்தனை மாசமா இருக்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்பா. இங்க ஜன்னலும் கிடையாது கடிகாரம் கிடையாது, அதே நேரத்துல இங்க இருட்டா இருக்கா இல்ல பகலா இருக்கா அப்படிங்கறத எதையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் எப்படி என்னால நான் இங்க எத்தனை நாளா இருக்கேன் அப்படிங்கறத சொல்ல முடியும், இருக்கிற வரைக்கும் இருப்போம், அவனுங்களா பார்த்து என்னைக்கு அனுப்புறாங்களோ அன்னைக்கு போய்க்குவோம் அப்படின்பா. சரி கேசன்ட்ரா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மையாவே நீ உயிரோட இருக்கும் போதே உன்னை அள்ளி வச்சு கொல்லி வச்சானுங்களா அப்படின்னு கேப்பா. ஆனா ஆமாண்டி நீ வேற, நான் உசுரோட இருக்கும் போதே என்ன ஒரு ஓவனுக்குள்ள அள்ளி வச்சு ஒரு பட்டன் அமுக்கி விட்டானுங்க, நானும்
உள்ள படுத்துக்கிட்டு தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட தலைமுடியெல்லாம் கருகி போயிட்டு அதுக்கப்புறம் என் தோள்கள் எல்லாம் உறிஞ்சி ஒழுகி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த ஹீட்டை தாங்க முடியாம என் கண்ணு ரெண்டும் ஒழுகி ஊத்திடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத என்னால பார்க்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட உடம்பு உருகி ஒழுகி ஊத்துற அந்த வாடையை மட்டும் தான் என்னால உணர முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் ஆயிட்டேன். அது எப்படிங்கறத என்னால இப்போ வரைக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்பா. அப்பதாங்க நம்ம ஹீரோயின் கெசன்ட்ரா கிட்ட நம்ம கிட்ட தப்பிக்கலாமா அப்படின்பா. ஆனா அதுக்கு கெசன்ட்ரா நம்ம கிட்ட தப்பிக்கிறதுல நடக்காத காரியம் அப்படின்றவா. அட் த சேம் டைம்ல அந்த டாக்டர் பையன் வந்து உனக்கு என்னங்க வேலை, ஓ ரூம்க்கு நீ போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை திட்டுவான். இதனால ஹீரோயினும் அந்த ரூமை விட்டு வெளில போகும்போது தனக்கு ஒட்ட வச்ச காலை இன்னும் சரியா குணமாகாத மாதிரி நடிக்கிறதுக்காக அப்படியே கால் தடுக்கி விட்டு கீழே விழுகிற மாதிரி அந்த டாக்டர் பையன் மேல போய் விழுவா. அந்த டாக்டர் பையனும் அதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு நீ பயப்படாதமா நான் உன்னை கைத்தாங்களா கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அவளை கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் பையனோட சாவியை ஹீரோயின் ஆட்டி போட்டுருவா. அப்ப அங்க வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு டாக்டர் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்க இந்த ஹேண்ட்பேக் டாக்டரை ஒரு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினை அதே இடத்துல விட்டுட்டு அந்த டாக்டர் பையனும் அங்கிருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் கேசன்ட்ரா கிட்ட அந்த சாவியை காட்டிட்டு நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் பையனோட ரூமுக்கு போயிட்டு அங்க ஏதாவது இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்குதா அப்படிங்கறத தேடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல இவங்களை அடைச்சு வச்சிருக்க அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு பெட்டி ஒன்று இருக்கிறத பார்ப்பாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆபரேஷன் பண்ண காயம் குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக BMS அப்படிங்கிற ஒரு சிரத்தை ஏத்தி விடுவாங்க. அந்த சிரம் தான் உள்ள இருக்கும். அதுல ஒண்ணு நம்ம ஹீரோ நாட்டை போட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த டாக்டர் பையன் தன்னோட சாவி காணாம போயிட்டு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு தன்னோட ரூமுக்கு வந்து பாப்பான். அப்படி இந்த டாக்டர் பையன் இந்த ரூமுக்கு வரான் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீனை விளக்கிட்டு உள்ளர போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்படி உள்ள வந்த இந்த டாக்டர் பையனும் அந்த BMS இடத்துல ஒன்ன காணும் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருப்பான். அப்படி அந்த டாக்டர் பையன் அதை கண்டுபிடிச்சதுமே நம்ம ஹீரோயினும் அவ எடுத்த அந்த சிரத்தை அதே இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து இன்னொரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுப்பா. அப்படி அதை அவ வைக்கும் போது ஒரு சின்னதா ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த டாக்டர் பையலும் அந்த ஸ்கிரீனை விளக்கி உள்ள பார்த்தா காணாம போன அந்த ஒரு பாக்கெட் சிரம் அங்க இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர் பையன் அந்த பக்கமா வெளில போனதுக்கு அப்புறம் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் மத்தியே நம்ம ஹீரோயினும் கெசன்ட்ராவும் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க தான் பாக்குறாங்க அப்படிங்கிட்ட அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் பாத்துருவாங்க. இதனால இவங்க ரெண்டு பேரையும் அவனுங்க சுத்து போட்டுருவானுங்க. அப்ப அந்த கெசன்ட்ரா பொண்ணுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கத்தியால தன்னோட கழுத்தை கடிச்சுக்கிட்டு அதே இடத்துல படுத்துருவா. அதனால ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கும். அப்ப அவளை காப்பாத்துறதுக்காக அங்க வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஆட்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுப்பா. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோனோட பாஸ்ட் தான் காட்டுவாங்க. அதுல நம்ம ஹீரோனோட லவர் செத்து போன அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்த போலீஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட உங்க லவர் செத்து போயிட்டாரு அப்படின்ட்டு ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏன்னா என் உசுருக்கு மேல நினைச்ச என்னோட தம்பி கூட இதே மாதிரி தான் செத்து போயிட்டா அப்படின்னு ஒரு 4-5 பிட்டை அள்ளி போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த போலீஸ்காரன் கூட சேர்ந்துருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ்காரனை தான் கல்யாணம் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் குழந்தையும் வந்திருக்கும். இப்படியே கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு வயிற்றுல வலி ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. ஆபரேஷன் பண்ணாதான் அவளை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆபரேஷனும் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா நடந்த கதையை தான் நம்ம இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருந்தோம். சோ இப்ப மறுபடியும் பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு இருந்து தப்பிச்சு போகலான்னு பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை மாதிரியே இங்க நிறைய பேர் மாறிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல லெஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்திருப்பான். அந்த பையன் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவங்க கூடவே இருக்கிற காஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தன் அந்த லெஸ்டரை போட்டு விழுவென்னு வெளுத்து விட்டு நீங்க எடுத்து தப்பிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றது எனக்கு தெரியும், சோ நானும் கூட சேர்ந்துக்கவா அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரத்துல அந்த இடத்துல அலாரம் அடிக்கும். இதனால ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினை அந்த லெஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு காரணமே அந்த பையலும் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக தான். அப்ப அந்த காஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினால சத்தம் போட்டு கத்த கூட முடியாது, ஏன்னா இவங்க ஒளிஞ்சிருக்க அந்த ரூம் குழியில ஒரு 2 பேரும் இவங்களை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்களை தேடிட்டு இருக்க அந்த 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த காஸ்டர்ஸ் பையலோட அந்த இடத்துலயே கத்திய வச்சு ஒரு ஏத்திட்டு அங்க இருந்து சைலண்டா போயிடுவா. அப்படி இந்த பில்டிங்கோட எக்ஸிட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்குள்ள 2 டாக்டர் சேர்ந்து ஒரு வயசானவரோட அந்த இடத்த அப்படியே கரகரகரன்னு அறுத்து எடுத்துட்டு இருப்பானுங்க. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு பெருசா கட்டுக்காம அந்த இடத்தோட எக்ஸிட்டை நோக்கி போயிட்டு இருப்பா. அதே மாதிரி அந்த எக்ஸிட் டோரையும் திறந்துருவா. அப்படி அவ துறக்கிறத அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் பாத்துருவான். அச்சோ பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் அந்த இடத்த விட்டு வேக வேகமா ஓடி வர அந்த பையலும் அவளை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த பையலோட மண்டியில ஒரு கட்டையை எடுத்து ஒரு போடு போட்டுட்டு அங்க எடுத்து தப்பிச்சு போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இன்னும் கூட நிறைய பேரு இவளை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த காட்டுக்குள்ள வேக வேகமா ஓடிட்டு இருக்கும்போது ஒரு வீடு ஒண்ணு இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். அதனால ஹீரோயின் அந்த வீட்டுக்கு அவசரமா போயிட்டு எனக்கு காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருப்பா. ஆனா யாருமே கதவை திறக்காததுனால இவளே அந்த கதவை திறந்துகிட்டு உள்ளர போயிட்டு பாப்பா. அந்த ஒட்டுமொத்த வீடும் செம்ம சைலண்டா இருக்குங்க. புருஷ மாட்டி 2 பேரும் சண்டை போடுற மாதிரியான சத்தம் கிடைச்சு இப்ப யாருமே இல்லையே, எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்ட்டு அந்த வீட்டோட எல்லா பக்கமும் அப்படியே சுத்தி முத்தி போயிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு எதுமேலயோ கால் பட்டி இவ சறுக்கி விழுந்துருவாங்க. ஆக்சுவலா இவ எது மேல தெரியுமா இடிச்சிருப்பா, நம்ம ஹீரோயினோட லவர் தூக்கு போட்டு செத்து போனா பாருங்க,
அந்த பையன் தாங்க அங்க கிடப்பான். அதை பார்த்துட்டு ஒன்னும் புரியாம இவ சுத்திட்டு இருக்கும்போது இப்ப இவளை தேடி வந்த ஒட்டுமொத்த பேரும் அங்க வந்துருவானுங்க. ஹீரோயினை ஒற்றைய போட்டு மறுபடியும் அவளை அடைச்சு வச்சிருந்த அதே பில்டிங்க்கு தூக்கிட்டு போயிருவானுங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அவளோட கழுத்துல ஒரு தூக்க போட்டு அப்படியே கொஞ்சமா மேல தூக்க ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட செத்து போக வேண்டிய கடைசி செகண்ட்ல அவளை மேல இருந்து கீழே இறக்கி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறமா அவளை பெட்ல படுக்க வச்சு அவளுக்கு அந்த BMS சிரத்தை வந்து கொடுத்துட்டு இருப்பானுங்க. அப்போ ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட, நீங்க எதுக்காக என்ன கொல்லாம வச்சிருக்கீங்க, பிளீஸ் என்ன எப்படியாவது கொன்றுங்க, நான் சீக்கிரமா செத்து போயிடுறேன் அப்படின்பா. அதுக்கு அந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட, இது பாருமா, இது வந்து மக்களை கொல்ற இடம் கிடையாது, அதனால நான் உன்னை கொல்லவே மாட்டேன். எனக்கு தேவை உன் வாழ்க்கையில நீ பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படிங்கிறத நீயே சொல்லணும் அப்படின்பா. அப்படி அவர் கேட்டதுமே, நான் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்பா. அது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு மேல என்னங்கிறத சொல்லு அப்படின்ட்டு கேட்கும்போது, அது மட்டும் தான் சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவா. இதனால அந்த டாக்டர் செம்ம காண்டாகி, நீ ரொம்ப சூப்பரா போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அப்படி இந்த டாக்டர் சொன்னதுமே நம்மளை பத்தி இவனுக்கு எதுவும் ஒண்ணு பெருசா தெரிஞ்சிருக்க போல, அத நம்ம வாயால நாமளே சொல்லணும்னு நினைக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த எவரட் கிட்ட போயிட்டு, நீ எப்படா இங்க வந்து சேர்ந்த அப்படின்னு கேப்பா. அதுக்கு அந்த எவரட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தனக்கு ஒரு மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட் ஆனதாவும் அதுல ஏகப்பட்ட எலும்புகள் எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, கூடவே எனக்கு கழுத்துலயும் செம்மையா அடிபட்டுருந்துச்சு, கிட்டத்தட்ட நான் செத்தே போயிடுங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் கண்ண முடிச்சு பார்த்தா நான் இங்க இருந்தேன் அப்படின்பா. அப்பதான் ஹீரோயின் மறுபடியும் எவரட் கிட்ட, இதை பாரு எவரட், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது என்ன அப்படிங்கறத என்னால இப்ப சொல்ல முடியாது, ஆனா நான் பண்ண அந்த தப்புக்காக தான் நான் இப்ப இங்க இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி நீயும் ஏதாவது தப்பு பண்ணிருக்கியாங்கிறத சொல்லு அப்படின்னு கேப்பா. ஆனா எவரட் அதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளில போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த கெசன்ட்ரா அப்படிங்கிற பொண்ணு இருக்கா பாருங்க, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, நீ பண்ணதுலயே பெரிய தப்பு எது அப்படிங்கறத கேட்கும்போது, அதாவது மிங்க் அப்படிங்கிற ஒரு அனிமல் ஒண்ணு இருந்திருக்குது, கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல இந்த கீரிப்புல இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது கிடையாது. அந்த மிங்க் அப்படிங்கிற விலங்கை நல்லா வளர்த்து அதோட தோலை உரிச்சு அதிக விலைக்கு போகக்கூடிய நிறைய துணிகளை வந்து தயாரிச்சிருக்கானுங்க. இது எல்லாத்தையும் பார்த்த கெசன்ட்ரா செம்ம காண்டாகி, இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த மிங்க் அப்படிங்கிற அந்த விலங்கை வளர்க்கக்கூடிய அந்த ஃபார்முக்கு ஏகப்பட்ட லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. பட் இவ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அதை அவங்க வந்து கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டானுங்க. இதனால ஒரு கடுப்புல கெசன்ட்ரா என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த ஃபார்மையும் தீய வச்சு எரிச்சு விட்டுருக்காங்க. சோ இவ பண்ண தப்புனால அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஏகப்பட்ட ஃபார்மர் செத்து போயிருக்காங்க, கூடவே அங்க வளர்க்கப்பட்ட அந்த மிங்க் அப்படிங்கிற ஒட்டுமொத்த விலங்குகளும் அழிஞ்சு போயிருக்குது. இப்படி இவ சொன்னதை கேட்டதுமே நம்ம ஹீரோனுக்கு ஒன்று தோணிருக்குங்க, ஆக்சுவலா நீ பண்ண தப்புனால நிறைய பேர் எரிஞ்சு போய் செத்து போயிருக்காங்க, அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உன்னை திரும்ப எரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம எவரட் வந்து ஒரு வக்கீல் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பொய்களை சொல்லி நிறைய தப்பான கேசுகளுக்கெல்லாம் வாதாடி இருக்கான். அதனாலதான் அடிக்கடி அந்த பயோட நாக்க வெட்டி தூக்கி ஓரமா வச்சிடறானுங்க. ஆனா அதே நேரத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண அந்த தப்பாலதான் என்ன இவனுங்க அடிக்கடி தூக்குல போட்டுக்கிட்டே இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஹீரோயின் கடைசியில ஒண்ணு சொல்லுவா பாருங்க, உனக்கு ஃபுட் பாய்சன் ஆகி தான் நீங்க வந்த இல்லையா, சோ நீ கிட்டத்தட்ட செத்து போக போற நிலைமையில இருந்திருக்க, ஆனா அதே மாதிரி தான் எனக்கும் ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எவரட்டுக்கும் கூட அப்படிதான், அவன் இங்க வரதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, கிட்டத்தட்ட செத்து போக போற நிலைமையில தான் அவன் இங்க வந்து சேர்ந்திருக்கான். அப்படின்னா இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆல்ரெடி செத்து போயிட்டோம். அநேகமா நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிற இந்த இடம் கண்டிப்பா ஒரு நரகமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ண மிகப்பெரிய தப்புகள் எதுவோ அந்த தப்பை வச்சு நமக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்பா. அப்போ கேசண்டா ஹீரோயின் கிட்ட, சரி ஓகே நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இப்பதான் ஹீரோயின் தான் என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறதையே சொல்ல போறா. நம்ம ஹீரோயினோட லவர் வந்து தூக்கு போட்டு செத்து போயிருப்பா இல்லையா, பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட லவ்வருக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில ஹீரோயின் அந்த பையன் பலாரும் விட்டுருப்பான், தன்னை அடிச்சிட்டானே அப்படிங்கிற கோவத்துல கையில கிடந்த ஒரு கம்பி எடுத்து ஒற்றே வீசுவா. அப்போ அந்த கம்பியோட கழுத்தை கிழிச்சிருக்கும், அதனால இறந்து போயிருப்பான். இதை சொன்னா போலீஸ் நம்புமா என்ன அப்படிங்கிறது இவளுக்கு தெரியாது. ஸோ இதனால நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக செத்து போன அந்த பையோட கழுத்துல ஒரு சுருக்க மாட்டி அவன் தூக்குல தூக்கி தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரியே செட் பண்ணி வச்சிருப்பா. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த கொலையை விசாரிக்க வந்த போலீஸ் அதிகாரி கிட்ட சொல்லியிருப்பா. ஆனா அந்த போலீஸ்காரன் வந்து நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிருப்பான். அதனால அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட, இதை பாருங்க நீ பண்ணது தப்பு கிடையாது, நீ மாட்டிக்க கூடாது அப்படிங்கிட்டாங்க அப்படி பண்ணிட்ட, அதனால அதை பத்தி பெருசா யோசிக்காம இதை அதோட விட்டுரு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே முடி மறைச்சிருப்பான். சோ இப்போ நம்ம ஹீரோயின் இதை வந்து நரகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பா. இதனால அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, இதை பாருங்க இது நரகம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா, நாங்க தப்பு பண்ணிட்டோம் நாங்க ஒத்துக்கிறோம், அதுக்காக திரும்ப இப்படியேவா பண்ணிட்டு இருக்கணும், சரி இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே நீங்க என்ன யமனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை பாருமா இங்க யமன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது, நீங்க பண்ண தப்புக்காக உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன், அதே மாதிரி நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்புக்கு நானும் தினம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டதுமே ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு, என்ன சார் இப்படி சொல்றீங்க, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ரொம்ப வருஷமா இங்க இருப்பீங்க போலயே, சொல்லுங்க சார் நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க அப்படின்பா. அதுக்கு அந்த டாக்டர், நான் 1969 இறந்து போனேன்,
அதுலேருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அது மட்டும் இல்லாம டாக்டர் இந்த ஹீரோயின் கிட்ட இது நரகம் அப்படிங்கறத நிறைய பேர் கண்டுபிடிச்சதே கிடையாது, ஆனா நீ கண்டுபிடிச்சிருக்க, நீ ரொம்ப புத்திசாலி அப்படிம்பாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனுக்கு பின்பக்கமா வந்து ஒருத்தன் அவளை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு போயிட்டு வாயிலையும் மூக்களையும் மாத்தி மாத்தி குத்துவாங்க. யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட செத்து போன லவ்வர் தாங்க அது. ஒரு கடத்துல அவளை அடி என்ன அடிச்சு பிரிச்சு பேத்தெடுத்து அவ கழுத்துல அதை சுருக்க மாட்டி விட்டுட்டு சாவடி செத்தப்பைய மௌளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, டே என்ன கொண்டுடாதரா, ஒரு காலத்துல நீ என்ன லவ் பண்ண, நானும் உன்னை லவ் பண்ணேன், ஆனா நான் தெரியாம தான் உன்னை கொண்டுட்டேன், ப்ளீஸ் நான் மன்னிச்சிரு அப்படின்ட்டு கெஞ்சுவா. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பையலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுருவான். ஆனா அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் ஒரு பிட்ட போட்டு நான் தெரியாம தான் பண்ண அப்படிங்கிறதுக்காக எனக்கு தண்டனை கொடுக்காம இருந்தா அது நல்லா இருக்காது, இந்த சுருக்க நான் கழுத்துல மாட்டிக்கிறேன், நீ இந்த பட்டன் அமைக்கிட்டு சத்தம் போடாம இங்க இருந்து போயிடு, நான் செத்து போயிடுறேன் அப்படின்ட்டு அழுவா. அப்போ அதையெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போனா அந்த டாக்டர் பையன் வந்து இதை பாரு இவளை கூட்டிக்கிட்டு எங்கடா போற அப்படின்னு கேட்கும்போது இவளை நான் காப்பாத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ இவளை காப்பாத்த நினைக்கிறது விதிக்கு அப்பாற்பட்டது, சோ நீ மட்டும் இந்த தப்பை பண்ணுன்னு வச்சுக்கோயேன், உன்னை தண்டிக்கிறதுக்காக நரகத்தோட வாசல் திறந்து உள்ள இருந்து நிறைய சாத்தான்கள் வந்து உன் உடம்புல இருக்க ஒட்டுமொத்த ரத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு குடிச்சிரும், சோ வேணாண்டா அப்படிம்பாரு. இவ எனக்கு பண்ண தப்புனாலதான் இப்ப இவ இங்க மாட்டிட்டு இருக்கா, சோ அந்த கேஸை நான் இப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டாக்டரோட முகத்துல 2 குத்த விட்டுட்டு அங்கிருந்து வெளில வரதுக்கான அந்த இடத்தோட எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து நிக்க வைப்பான். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாலம் வேணுங்க. ஆனா அப்படி அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, கீழே வந்து எரிமலை குழம்பு மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குது. எப்படின்னா அந்த பக்கம் போறதுங்கிற மாதிரி இவ அப்படியே திரும்பி பார்க்க நீ அதுக்கு பக்கத்துல போய் நின்று அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லுவான். அப்ப அந்த இடத்தோட எச்சில வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ஏதோ மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோன் வந்து நரகத்துல இருக்கா இல்லையா, அப்படின்னா அவளோட ஆத்மா தான் நரகத்துல இருக்கு இல்லையா. ஆபரேஷன் மட்டுக்காக வந்து நம்ம ஹீரோனு மூச்சு பேச்சு இல்லாம கடந்திருப்பாங்க. அதனால அவளுக்கு கரண்ட் ஷாக்கை கொடுத்து அவளை உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி டாக்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஷாக்கு தான் இப்ப இந்த இடத்துல மின்னல் மாதிரி வந்தது. அப்படி பூமியில இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் இவளுக்கு ஷாக்க கொடுக்க கொடுக்க நரகத்துல இருந்து பூமிக்கு இவ வர்றதுக்கு ஒவ்வொரு படிக்கட்டா வந்துட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுல ஹீரோயின் ஏறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பூமி நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அந்த லவ்வர் பையலுக்கும் நாமளும் அங்க போகலாமா அப்படிங்கிற ஆசையில அந்த படியில ஒரு காலை எடுத்து வச்சா அவன் காலை வச்ச அந்த இடத்துல பாலம் அப்படியே பொத்துக்கிட்டே கீழே போயிருங்க. ஆனா அதே நேரத்துல இப்ப இந்த ஒட்டுமொத்த பாலமும் கண்ணா பெண்ண அசைய ஆரம்பிக்க ஹீரோயினை பார்த்து நிக்காத ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். பின்னங்கால போடல அடிக்க செம்ம வேகமா ஓடிட்டு இருப்பா. பட் அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பாலமும் காணாம போயிடும். ஆனா ஹீரோயின் ஒரு பெரிய ஜம்ப போட்டு பூமி பக்கம் இருக்கிற அந்த கரையோட எஜ்ஜை வந்து பிடிச்சிருவாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் வந்து மயக்கத்துல இருந்து கண்ணமளிப்பா. அவளுக்கு முன்னாடி இருக்க ஒரு டாக்டர் கிட்ட எனக்கு என்னாச்சு, நான் செத்து போயிட்டேனா அப்படின்பா. மெடிக்கல் ரீதியா நீங்க ஒரு 15 செகண்டுக்கு செத்து போயிட்டீங்க மேடம் அப்படிம்பாரு. இதே துடிப்பு வெறும் 15 செகண்ட்ல நம்ம ஹீரோயின் இவ்வளவு பெரிய நரக வேதனைய நரகத்துல அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் தன்னோட புருஷன் புள்ளையோட சந்தோஷமா இருக்க அந்த நரகத்துல இருந்த டாக்டர் கூட தான் 1969 செத்து போன அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. அதை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவரு சொன்னது உண்மைதாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க உள்ள இருந்த எல்லாரும் எப்படி தான் செத்து போனோம் அப்படிங்கறத சொன்னாங்க பாத்தீங்களா. அதை எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்தா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைங்க. சோ இதோட இந்த படம் முடியுது. உங்கள யாருக்கெல்லாம் இந்த படம் முடிச்சதோ அவங்க உங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்காக பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறொரு வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்கள் வாய்ஸ் டிடி.